வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷலான மீன் ஊறுகாய் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ வஞ்சிரம் மீனை இந்த மாதிரி கல்லுப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா ஒரு 2 to 3 டைம் கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வஞ்சிரம் மீனில் நடுவில் குட்டியாக ஒரே ஒரு முள்ளு தானே இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம மீடியம் சைஸில் எல்லா மீனையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் அதில் இருக்க எல்லா முள்ளையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு நான் இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ஊற விட்டுறோம். அப்போ தான் இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். அடுத்ததாக அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கிறோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், கடுகு பொரிய ஆரம்பிக்குது, வெந்தயமும் நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இதை ஆற வச்சு வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம இந்த மாதிரி ஒரு மண்பானை வச்சுக்கிறோம். வச்சுட்டு அது சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். இதில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம்ல, அதில் நம்ம இந்த புளி கரைசலும் சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு, இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். நம்ம மீன் ஊற வைக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பொரிக்கிறதுக்கு தகுந்த அளவு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்க ஃபிஷ்ஷை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். நான் இதில் கொஞ்சமாக டீப் ஃப்ரை பண்ணுற அளவு மட்டும் ஆயில் ஊற்றிட்டு இதில் ஒரு கொஞ்சமாக நம்ம கலந்து வச்சுருக்க ஃபிஷ் பீசஸை இதை நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி திருப்பிட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வேக வைக்கிறோம். மறுபடியும் ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துடுறோம். இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் பொரித்து எடுத்துக்க போகிறோம். எப்பயுமே பொரிச்சிட்டு அந்த ஆயிலை யூஸ் பண்ண வேண்டாம், அது உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுறேன். இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்ததாக வறுத்து ஆற வச்சுருக்க வெந்தயம், கடுகு கூட கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கிறோம். அப்போ தான் அது நல்லா மையும். இதுதான் நம்ம நல்லா கொதிக்க வச்சோம் இல்லைங்களா புளி தண்ணி, அது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பச்சை ஸ்மெல் போயிருக்கும். புளியும் நல்லா சுண்டியிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஓரளவு புளி தண்ணி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல ஃபிஷ்ஷு, அது எல்லாத்தையும் நம்ம இது கூட போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி மண்பானையில் செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்குங்கிறதுக்காக நான் மண்பானையில் செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மல் பேன்லேயே கூட செஞ்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல கடுகு, வெந்தய பொடி, அதை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 1 to 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறோம். வினிகர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அப்படியே விட்டுறோம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மீன் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு காய வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஊறுகாய் போட்டு வச்சா ஒரு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு ஊறுகாய் கெடாத சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா ஊறுகாயும் ஆறுனதுக்கப்புறம் இதில் போட்டு வச்சிடுறோம். இப்போ நம்மளுக்கு மீன் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
வஞ்சிர மீன் இல்லைன்னாலும் முள் இல்லாத மீன் எது கிடைச்சாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.